வெள்ளை நிறத்தில் யார் இல்லையோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நாகரிகமாக மாற்றணும். அதனுடைய விளைவு நம்மளை எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பார்த்துருங்க. தாமஸ் பாபிங்டன் மெக்காலே அவருடைய கல்வி முறையை திணிச்சிட்டாங்க. அது 1860 தொடர்ச்சியாக அந்த கல்வி முறை, அந்த சிஸ்டம். ஒரு வருஷம் பாஸ் பண்ணி செகண்ட் இயர் போனோன்னா எக்ஸாம். அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணா தான் 2வது வருஷம், அதை பாஸ் பண்ணா தான் 2வது வருஷம். இவ்வளவு மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடுல இப்போ நானே இங்கே படித்த 627 மருத்துவர்னு கரெக்டாக அந்த ஒரு நாள் அந்த ஒரு எக்ஸாமை நீங்கள் கரெக்டாக எழுதினா தான் உங்களுக்கு மெடிக்கல் சீட். அன்னைக்குன்னு உடம்பு சரியில்லாமல் போயிட்டா வாய்ப்பில்லை, அன்னைக்குன்னு உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் வாய்ப்பில்லை. இல்லாட்டி மறுபடியும் 1 ஆண்டு காலம் அவங்க வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் மறுபடியும் மெடிக்கல் போகும். இத்தனை கோடி பேர் நாடு இருக்கக்கூடிய இந்திய நாட்டில் 141 கோடி பேர், ஒரு வருஷமே லட்சக்கணக்கான மனிதர்கள் ஒரு தேர்வு எழுதுறாங்க. இருக்கிற சீட்டு ரொம்ப குறைவு. அந்த குழந்தைக்கு ரொம்ப ப்ரெஷர் போட்டு அந்த குழந்தைய படிக்க வச்சு அதன் பிறகு மருத்துவர் ஆனதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைக்கு தெரியும், ஐயோ உலகத்திலே கஷ்டமான வேலை மருத்துவர் தானாட்டு இருக்கு. ஏன்னா வெறும் எம்பிபிஎஸ் மட்டும் படித்தா பொத்தாது, அதுக்கப்புறம் எம்டி படிக்க சொல்கிறாங்கன்னு அதுக்கு மறுபடியும் படிக்கணும். அப்புறம் எம்டி படித்ததுக்கப்புறம் எம்டி படித்தாலும் பத்தாதுங்க, எஃப்ஆர்சிஎஸ் படிக்கணும். அப்படி எஃப்ஆர்சிஎஸ் படித்ததுக்கப்புறம் அதுவும் பத்தாதுங்க, ஃபெலோஷிப் படிக்கணும். 45 வயசாகி முடியெல்லாம் வெள்ளை கலர் ஆனதுக்கப்புறம் இன்னும் டாக்டர் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது நம்ம பல மருத்துவமனையில் பார்க்குறோம். எம்பிபிஎஸ் படித்து, எம்டி படித்து, எஃப்ஆர்சிஎஸ் படித்து, ஃபெலோஷிப் படித்து அவங்க மருத்துவர்களாக இருக்கின்றார்கள். எங்கே போகுது என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரிய மாட்டேது. அந்த 45 வயதுக்குள்ளே அவங்க வாழ்க்கையில் அப்பா அம்மாவுக்கு வயசாயிருது, ஊரை விட்டு வெளியே இருக்கிறாங்க. அப்பா அம்மா வயசான காலத்தில் கடமையாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால் அன்பு சொந்தங்களே, இன்றைக்கி பெற்றோர்கள் ஒரு ஆண்டு விழா என்று சொன்னால் உங்களை சிந்திக்க வைக்க வேண்டிய நாள் அது. பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்கிறோன்னு உங்கள்கிட்ட சொல்லணும். பெற்றோராக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன, அந்த பள்ளிக்கூடத்தை என்ன எதிர்பார்த்து குழந்தைய அனுப்புகிறோம், குழந்தை எப்படி அவங்க படிக்க வைக்கிறாங்க, சரியான முறையில் சொல்லி கொடுக்குறாங்களா, சரியான திசையில் போகுதான்னு சிந்திக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா வேற எந்த நாளுமே நீங்களும் வரமாட்டீங்க, ஆசிரியர் பெருமக்கள் ஒரு மேடையில் உட்கார மாட்டாங்க. அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், நம்முடைய குழந்தைகள், குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இயற்கையோடு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் இயற்கையோடு படித்து இங்கேயே இருப்பதற்கான ஒரு வரைமுறையை நாம் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். எவ்வளவுதான் படித்து எங்கே போனாலும் கடைசியாக ஊருக்கு திரும்பி வரட்டும். எவ்வளவுதான் படித்து எங்கே போனாலும் அவர்களுடைய உணவை அவர்களே உற்பத்தி செய்வதற்கான ஒரு கல்வித்திறனை நாம் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். அவங்க உணவை அவங்க உற்பத்தி பண்ணிக்கணும். நெல் போடுறாங்களா, அரிசி போடுறாங்களா, காய்கறி தோட்டம் வைக்கிறாங்களா, பழத்தோட்டம் வைக்கிறாங்களா, அவங்க சாப்பாட்டை அவங்களே உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு திறன் இருக்கா, இதையெல்லாம் நீங்கள் நிச்சயமாக இந்த நாளில் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா இன்னைக்கு நகர்ப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 60% அர்பனைசேஷன், 60% மக்கள் நகர்ப்புறத்திலும் 40% மக்கள் இன்னைக்கு கிராமப்புறத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நகர்ப்புற வாழ்க்கை எப்படி மாறிடுச்சுனாங்க ஐயா, காற்று ஏற்கனவே சொன்னது போல் மாசுபட்டு விட்டது, ட்ரெயினேஜ், சூவேஜ், மழை வந்தால் எல்லாம் வெளியே, அப்பார்ட்மெண்ட் கலாச்சாரம், பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் யார் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது, உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு மாண்போ பண்போ அந்த சொந்தக்காரங்க மேலே இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையோ நகரப்புறத்துக்கு போகும்போது வருவதில்லை. அதனால் இந்த குழந்தைகள் இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து வருவதை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்கு சின்ன குழந்தைங்களாக இருக்கிறாங்க. இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து இந்த உலகம் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். முழுமையாக சமுதாய கட்டமைப்பு மாறி இருக்கும், முழுமையாக இந்த குழந்தைகள் வாழ்க்கையை பார்க்கக்கூடிய விதம் மாறி இருக்கும். அதையெல்லாம் இப்போ யோசித்து இந்த குழந்தைகளை இயற்கையோடு வளர வைத்து, இயற்கையோடு ஒன்ற வைத்து, எங்கே படித்து எங்கே போனாலும் உள்ளூர் முக்கியம் என்பதை நாம் விதைக்க வேண்டும். ஆங்கிலேயர்கள் கல்வியை போல படித்து வெளியே போனால், லண்டன் போனால், அமெரிக்கா போனால், சென்னை போனால், பெங்களூர் போனால் மட்டும்தான் நீ வாழ்க்கையில் சாதிச்ச, நீ உள்ளூர்லேருந்து விவசாயம் பண்ணினா நீ வாழ்க்கையில் சாதிக்கவில்லை என்கின்ற பொய்யை இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் உடைக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அவங்க விவசாயம் பண்ணிட்டு விவசாயம் பண்ணாமல் இருக்கட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும். ஆனால் படித்து வெளியூருக்கு போனால் தான் நீ சக்ஸஸ்ஸு, நீ படித்து வெளியூருக்கு போகலாம் நீ ஃபெயிலியர் அப்படிங்கிறத குழந்தைக்கு சொல்வதை நாம் மாற்ற வேண்டும். இரண்டாவது, இன்றைக்கி பெற்றோர்களுடைய உழைப்பு என்பது இது ஒரு அளப்பரிய உழைப்பு. நீங்கள் அந்தளவுக்கு உழைக்கிறீங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் ஒரு பெரும் பகுதியை கல்விக்கு செலவு பண்ணுறீங்க. அதில் குழந்தைகள் நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, குழந்தைக்கு ஆங்கிலேய முறையில் கல்வி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, குழந்தை அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் நினைக்கிறேன். இதெல்லாம் சந்தோஷங்கம்மா, இதெல்லாம் ரொம்ப சூப்பர். அதே நேரத்தில் உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை கல்வியும் இந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். வாழ்க்கை கல்வினா என்னங்க? இன்னைக்கு ஒரு டவுன் பஸ்ஸில் ஒரு குழந்தை ஏறினாவே
நம்ம மேலே இங்கேயும் பார்க்குறோம். என்னது நம்ம பெத்த பிள்ளை டவுன் பஸ்ஸில் போகிறதா அப்படின்னு. ஸ்கூல் வேனில் போகணும். நம்ம பெத்த பிள்ளை ஸ்கூல் பஸ்ஸில் போகணும். நாம் பெத்த பிள்ளை ஏசி பஸ்ஸில் போகணும். நாம் தான் கஷ்டப்பட்டோம், நாம் பெத்த பிள்ளையும் கஷ்டப்பட்டா நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் என்கின்ற எண்ணம் என்னுடைய தந்தை தாய்க்கு, எல்லா தந்தை தாய்க்குமே இயற்கையாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு கிடைத்தது ஒரு வாழ்க்கை கல்வி, கஷ்டத்தை பார்த்து வளர்ந்த ஒரு கல்வி. அது பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கவே முடியாதுங்க. அதுவும் இன்னைக்கு குழந்தைக்கு இந்த டெக்னாலஜி டிஸ்ட்ராக்ஷனுக்கு மத்தியில் இந்த கிராமத்தில் கிடைக்கக்கூடிய அந்த வாழ்க்கை கல்வியை தயவு செய்து குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. அரசு பேருந்தில் பயணம் செய்ய வையுங்க. அரசு பேருந்தில் ஒரு குழந்தை ஏறினால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு வறுமைனா என்னன்னு தெரியுங்கல்ல. அந்த குழந்தைக்கு தெரியவே தெரியாது. வறுமைனா இப்போ நம்ம போர்டு போட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு காட்டுறீங்க, பாருங்க பாப்பா, இந்த பாட்டி கஷ்டப்படுறாங்களா, இந்த பாட்டி கையில் குடம் இருக்கா, இந்த பாட்டி தண்ணி எடுக்க போகிறாங்களா, அப்போ இந்த பாட்டி வறுமையில் இருக்காங்க. இப்படி தான் சென்னையிலெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. எத்தனையோ ஸ்கூலுக்கு நான் பேச போகிறாங்க. ஃபோட்டோ போட்டு தான் அந்த குழந்தை ஓ ஓ மேடம் திஸ் இஸ் பாவர்ட்டி அப்படிங்கிறாங்க. அப்போ இதுதான் வறுமையா அப்படின்னு. அந்த வறுமையே பார்க்காத ஒரு குழந்தை வரும் பொழுது அந்த குழந்தை எப்படிக்கு ஒரு சக மனிதனின் மீது அன்பும் மரியாதையும் மதிப்பும் வரும். இன்னைக்கு கிராமப்புறத்தில் முடிஞ்ச வரைக்கும் அந்த எக்ஸ்போஷரை கொடுங்க. குழந்தையை இயற்கையோடு ஓட வைங்க, ஆட வைங்க. அரசு பேருந்தில் ஏறி போக சொல்லுங்க. உங்களோட தோட்டத்தில் சின்ன சின்ன வேலைகளை செய்ய சொல்லுங்க. உள்ளூரில் ஒரு கிராம சபா கூட்டம் நடக்குதா, சும்மா கூட்டிகிட்டு போய் உட்கார வைங்க. ஒரு கிராம சபை கூட்டத்தில் சும்மா உட்கார வைங்க. ஒரு பஞ்சாயத்துனா என்னென்னு அந்த குழந்தை பார்க்கட்டும். அது மாதத்துக்கு ஒருக்கா கிராம சபை எப்போ நடந்தாலும் கூட அந்த குழந்தை உங்கள் கூட வந்து பார்க்கட்டுன்னு. இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு விவசாயி தண்ணி இல்லைம்பாங்க, ஒரு அம்மா ஒரு பிரச்சனையும்பாங்க, ரேஷன் அட்டையில் ப்ராப்ளம்பாங்க, எனக்கு பொங்கல் தொகுப்பு முழுமையாக வரலையும்பாங்க. அந்த குழந்தை அதையெல்லாம் பார்க்கும் பொழுது மட்டும்தான் அந்த குழந்தை ஒரு முழு மனிதனாக இந்த இடத்துல பிறந்த பிறப்புக்கான முழு அர்த்தம் அந்த குழந்தை கிடைக்கும். நகர்ப்புற கல்வியை தயவு செய்து நாம் கிராமப்புறத்தில் கொடுப்பதற்கான முயற்சியை நம்ம எடுக்கவே கூடாது. நகர்ப்புறத்தில் அவங்க ஒரு மாதிரி வித்தியாசமான சூழ்நிலை. இன்றைக்கி நிறைய கிராமப்புற பள்ளிக்கூடத்தில் அதை கொடுக்குறாங்க. ஆனால் நம்முடைய பள்ளிக்கூடம் டிஎன்கே மெட்ரிக் பள்ளிக்கூடம் அதையெல்லாம் முறியடித்து கவுந்தப்பாடியில் ஒரு கிராம சூழ்நிலையை குழந்தையை வைத்திருக்கின்றார்கள் என்பதே ஆச்சரியம். நான் கேட்டேன், ஐயாட்ட கேட்டேன், ஐயா கோவிடுக்கு அப்புறம் எல்லா கிராமப்புற பள்ளிக்கூடத்துலேயும் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்களேங்க ஐயா, நம்ம பள்ளிக்கூடத்துலேயே குறைதான்னு கேட்டேன். ஐயா சொன்னாங்க, ஆமாங்க ஐயா, கோவிடுக்கு அப்புறம் ஜென்ரலாகவே நம்ம பார்க்குறோம், ஒன்று அரசு பள்ளிக்கு சில பேர் போகிறாங்க. இந்த 10.5% அவங்களுக்கு ஒரு கோட்டா அங்கே இருக்கிறனால நிறைய பேர் அதை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். நிறைய பேர் இன்றைக்கி நகரத்துக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. 45 நிமிஷம் வேனில் போனாலும் பரவாயில்ல, ஆனால் நகரத்துக்கு போட்டுன்னு நினைக்கிறாங்க. அதனால் நிறைய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள்லாம் இன்றைக்கி கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கிறது. பள்ளிக்கூட குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும் பொழுது அடுத்த ஆசிரியர் பெருமக்களுடைய எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே அந்த ஸ்கூலை நடத்தவே முடியாதுங்க. அதனால் என்னுடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், அமெரிக்கா இங்கிலாந்துலாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடு எங்கே இருக்கோ அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கு தான் அந்த குழந்தையை அனுப்ப முடியும். தூரமெல்லாம் அனுப்பவே முடியாதுங்க. நெய்பர்ஹுட் ஸ்கூல் என்று சொல்வார்கள். வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கு தான் எல்லா குழந்தையும் போகணும். அதனால் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் வாழ வேண்டும். அவர்கள் கிராமப்புற கல்வியை குழந்தைகளுக்கு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். கவுந்தப்பாடியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு தான் கவுந்தப்பாடிக்கு எப்படி கல்வி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தெரியும். கவுந்தப்பாடி குழந்தை இங்கிருந்து 1 மணி நேரம் வேனில் போனாங்கன்னா அங்கே இருக்கிற டீச்சர் கவுந்தப்பாடினா என்னன்னே தெரியாது. அங்கே இருக்கிற டீச்சருக்கு மாட்டுக்கு 4 காம்பு இருக்கா 2 காம்பு இருக்கான்னு கூட தெரியாது நகரத்தில் இருக்கிறவங்க. அதனால் தயவு செய்து எல்லா ஆசிரியரும் பெரிய ஆசிரியர்கள் தான், நான் யாரையும் தவறாக சொல்லல. அதனால் தயவு செய்து கிராமத்திலிருந்து நகரப்புறத்துக்கு அனுப்பக்கூடிய இந்த சூழலை நீங்கள் மாற்ற வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை ஐயா சொல்லி நான் சொல்லலை, என் மனசுலேருந்து நான் சொல்கிறேன். அதை நீங்கள் தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணணும். காரணம், குழந்தைகளுக்கு இங்கே கிடைக்கக்கூடிய கல்வி என்பது முற்றிலும் வேறு விதமான ஒரு கல்வி. 3வது, குழந்தைகள் நிறைய விளையாட வைக்கணுங்க. இன்னைக்கு குழந்தைகள் ஏன் நிறைய விளையாட வைக்கணும்னா, ஒரு காலத்தில் நிறைய விளையாண்டோம். 1980க்கு பிறகு விளையாடவே ஆரம்பிக்கல. இந்த விளையாட்டு கிளாஸ் எதுக்கு வைக்கணும்? இந்த 40 நிமிஷம் வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த 40 நிமிஷம் குழந்தை விளையாடுறத விட ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படித்தாங்கன்னா குழந்தைக்கு நல்ல மார்க் வரும்னு மார்க்குன்னு வந்துட்டோம் இன்றைக்கி. அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒலிம்பிக் போட்டிகள்லேருந்து பல போட்டிகளில் நம்மளை விட 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் இருக்கிற நாட்டில் ஒரு தங்க மெடல் வாங்கிட்டு வந்துடுவோம். நாம் 140 கோடி பேர் இருக்கோம். நாமளும் இந்த ஒலிம்பிக் போட்டி நடக்கும்போதெல்லாம் அந்த இதை பார்ப்போம். 3, 2, 1, 4, 5ன்னு மெடல் கிடைக்குது. 140 கோடி பேர். ஆனால் சைனா இன்னைக்கு 136 கோடி இருக்கிறான். 90, 95, 98 மெடல் வாங்குறாங்க. இன்றைக்கி நம்முடைய பிரதமருடைய பெரிய கனவு 2036 ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற பெரிய கனவு நம்முடைய பிரதமர் மோடி ஐயாவுக்கு இருக்குது. 2036 ஒலிம்பிக்
2030 காமன்வெல்த் போட்டி இந்தியாவுக்கு வந்துருச்சுங்க, அகமதாபாத்தில் நடக்க போகுது. 2036 ஒலிம்பிக் போட்டி. சைனாவிலே ஒலிம்பிக் போட்டி 2008 நடந்த பொழுது சைனாக்காரன் 100 மெடல் வாங்கினான். அவங்க ஊரில் ஒலிம்பிக் போட்டி பீஜிங்கில் நடந்த பொழுது 100 மெடல் வாங்கினான். ஆனால் நாம் 2036 ஒலிம்பிக் போட்டி இங்கே நடக்கணும்னா நமக்கு இன்னும் 10 ஆண்டுகள் இருக்கு. இன்னும் 10 ஆண்டுகள் ஒலிம்பிக் போட்டி இந்தியாவுக்கு வந்துவிடும். அப்போ குழந்தைக்கு இன்னைக்கு விளையாட ஆரம்பிச்சா தான் 10 ஆண்டுகள் கழிச்சு இந்த குழந்தை மெடல் வாங்குங்க. அதனால் நிறைய குழந்தைகளை விளையாட வைங்க. ஒன்று, மெடல், நாட்டினுடைய பெருமை, நம்ம நாட்டினுடைய பெருமையை பறைசாட்டணும். இரண்டாவது, இந்த குழந்தையினுடைய ஆரோக்கியம். இன்னைக்கு இந்தியா நம்ம பல இடத்துல பேசுகிறோம், உலகத்தினுடைய தொன்மையான நாடு, பழமையான நாடுன்னு. ஆனால் எத்தனை பேர்த்துக்கு தெரியுங்க, இன்னைக்கு டயபெட்டிஸ், சர்க்கரை நோயினுடைய தலைநகரம் உலகத்தில் எந்த நாடுன்னா இந்திய நாடு. சர்க்கரை நோயினுடைய தலைநகரம் நம்ம தான். பிபி பிளட் பிரஷர், இரத்த கொதிப்பு, அதனுடைய தலைநகரம் எந்த நாடு? நம்ம நாடு. ஒபிசிட்டி, உடல் பருமன், கொழுப்பு அதிகம் உடம்புல, உலகத்தினுடைய பெர் கேபிட்டா 1 லட்சம் பேர்த்துக்கு எத்தனை பேர்? உலகத்தினுடைய 3வது நாடு நம்ம தான். ஒரு பக்கம் நாம் தொன்மையான நாடு, பழமையான நாடுன்னு இவ்வளவு பேசுகிறோம், இன்னொரு பக்கம் ஆரோக்கியம் குறைந்த நாடாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட் வந்துருச்சுங்க. அமெரிக்காக்கார பண்ணுற தப்பெல்லாம் ஸ்கூல் கேன்டீனுக்குள்ளே வந்துருச்சு. குர்குரே, லேஸு, அது என்னென்னமோ பேரில் அவங்களும் விற்கிறாங்க. அதை ஒருக்கா வாங்கி நாக்கில் வச்சுட்டிங்கன்னா அதில் ஏதோ கெமிக்கல் மாதிரி போடுறான், அது அடிக்ஷன் ஆகி போயிடுது. திரும்ப அதையே வாங்கணும், அதையே சாப்பிடணும். அதனால் இன்றைக்கி பல நாடுகள் இதை ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறாங்க. அமெரிக்கா போன்ற நாடுகள் இதை ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறாங்க. குழந்தைகள் அவர்களுடைய வயசில் விளையாடாதனால, இன்டோர்லேயே இருக்கிறனால அவர்களுக்கு வருங்காலத்தில் வரக்கூடிய எல்லா நோய்க்குமான ஃபவுண்டேஷனை இப்போவே போட்டுடுறோம்.